இக்குறும்படத்தில் வரும் கதாபாத்திரங்களும் சம்பவங்களும் என் கல்லூரி நாட்களில் நடந்த ஒரு சில நிகழ்வுகளை அடிப்படையாகக் கொண்டு நான் உருவாக்கிய என் கற்பனையாகும். நம்மளோட ஆசையும் நம்ம தெரியாம செய்யற ஒரு செயலும் நம்ம வாழ்க்கையை மொத்தமா மாத்திடும். அப்படி என்னோட ஆசைக்காக அன்னைக்கு நான் தெரியாம செஞ்ச அந்த ஒரு செயல் எங்கல இருக்கா? இந்த ஒரு 5 நிமிஷத்துல வந்துடும்லே. ஒரு 5 நிமிஷம் வேணாண்ணா, 5 நிமிஷத்துல வாரேங்க. வேணாண்ணா, ஆளுகிட்ட பேசிட்டு வாருங்க. நல்லா இருக்குடா உங்க பிரின்சிப்பு. முன்னாடி என்ன பார்த்திருந்தான்னு சொன்னேன்ல. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. எங்கல இருக்கா? கொஞ்சம் பின்னால திரும்பி பாரு. போடாமா வண்டி எடுங்க. நீ யாருல? கடைக்கு பூட்டி இருக்கு. ஆமா, லேட்டா வந்தா பூட்டாம அப்புறம் வாங்க மறுகணும் உள்ள கூட்டு போய் ஆரத்தி எடுப்பாவ. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுல. கொஞ்சம் லேட் இல்ல, ரொம்பவே லேட்டு. 9 மணிக்கு இல்ல காலேஜ், 11 மணிக்கு வந்தா இப்படிதான் இருக்கும். சரி, இப்ப என்ன பண்ண? அதுக்கு என்ன செய்ய, வந்த வழியை பத்தி வீட்டுக்கு போனிதான் போ. இவர் எதுக்கு கால் பண்றாரு? ராஜன் சொல்லுங்க. உன்னோட தம்பி அண்ணன் பேசுறேன்டா. நாளைக்கு ஒரு மீட்டிங் ஒன்று இருக்குது. தலைவர் வரப்பல பசங்க யாருன்னா இருந்தால் கூப்பிட்டு வாங்க. வர்றவங்களுக்கு ஆளுக்கு 1000 ரூபா. ஆட்டுக்கால் பிரியாணி ஒன்று 140 ஒன்று. யாருன்னா இருந்தால் கூப்பிட்டு வாடாண்ணா. ஓகேண்ணா. நாளைக்கு 1000 ரூபா தராங்க. அவங்களுக்கு ஆளுக்கு 500 கொடுத்தாலும் நம்மளுக்கு ஒரு 1000 ரூபா நிற்கும். சீக்கிரம் வாழ. நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. போனா 500 ரூபா தருவாங்க. ஆட்டுக்கால் பிரியாணி ஒண்ணு, ஒரு 140 ஒண்ணு. என்ன போலாமா? 500 கிடைக்குது.
அப்பதான் கிடைக்குது. என்ன பண்ண? ஆட்டுக்கால் பிரியாணி வேற சொல்றான். ஆனா நம்மகிட்ட அட்டன்ஸ் வேற கம்மியா இருக்கு. என்ன பண்றது? போலாம். ஹலோ, ஹலோ, இஸ் திஸ் ராம்? ஆமா சொல்லுங்க. எஸ்ஆர்எம் கம்பெனில இருந்து பேசுறேன். நீங்க ஜாப்க்கு அப்ளை பண்ணிருந்தீங்கல்ல? ஆமா ஆமா ஆமா. ஸோ நாளைக்கு உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கு, அதை சொல்ல தான் கால் பண்ணேன். ஃபர்தரா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் மெயில் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ. ஆமா, காலையில ஒருத்தன் பேசிட்டு யாரு? யார் அவனா? அவன் பேர் ராஜா. ஆளு பாலிடிக்ஸ்ல இருக்கான். அப்பப்போ இந்த மாநாடு மீட்டிங்லாம் கூப்பிட்டா போவேன். போனா சரக்கு பிரியாணிலாம் கிடைக்கும். ஆனா ஆளு செம்ம பவர் இருக்கு. பவர்தான்டா. நீ என்ன ஜூஸை குடிச்சிட்டு ஒண்ணுமே பேசாம இருக்கா? நம்மளுக்கு இந்த அரசியல்லாம் செட் ஆகுதுப்பா. இன்னும் எத்தனை நாளைக்கு தாண்டா இதே சொல்லிக்கிட்டு இருக்க போறீங்க? அரசியல்வாதி வேண்டாமா? ஆனா அவங்களுக்கு கொடுக்குற காசு மட்டும் உங்களுக்கு வேணுமா? ஒன்னு சொல்ற, நல்லா கேட்டுக்க. காலையில குடிக்கிற காப்பில இருந்து இப்ப அடிக்கிற சரக்கு வரைக்கும் இங்க அரசியல் இருக்கு. இவ்வளவு ஏன்? நம்ம படிக்கிற படிப்பு இருக்குல்ல, அதுலயும் அரசியல் இருக்கு. நமக்கு சொல்லி தராங்க பாரு, அவங்க கிட்டயும் அரசியல் இருக்கு. தெரியாம சொல்லிட்டோம். சாமி ஆளை விடு. சரி, போமா. நாளையில இருந்து நீங்க ஒர்க்ல ஜாயின் பண்ணிக்கலாம். மந்த்லி 20K சேலரி. முதல்ல அம்மாட்ட போய் சொல்லணும்.
ஃப்ரெஷர்லாம் எடுக்க மாட்டோம்ப்பா. மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இன்னும் ஜெயிக்கிறதும் தோக்கறதும் உன் கையில தான் இருக்கு. ஜெயிச்சிருவேல சாமி. அப்பா சாமியும் கூடவே இருக்காரு. ராம், நீ என்ன பண்ண போறன்னு உனக்கே தெரியல ராம். தயவு செய்து என்ன விட்டுரு. ஆனா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ராம். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆசைதான் மனிதனின் ஆக்கத்திற்கும் அழிவிற்கும் காரணம். ஆகையால் ஆசைகளை உங்கள் வாழ்வின் இலக்குகளை அடைய பயன்படுத்துங்கள். உங்கள் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். கஞ்சா, மது, புகையிலை போன்ற போதைப் பொருட்களை அடைய பயன்படுத்தினால் உங்கள் எதிர்காலமும் இறந்த காலம் ஆகிவிடும் என்பதற்கு இவர்களது வாழ்க்கையே சிறந்த உதாரணம்.